பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய 3வது திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தை 4. என் பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவத்தோடு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தோடு உன்னத பலத்தை அடைந்து என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் நிலைத்திருந்து வாழ நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை உமது கருவிழி போல் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் எல்லாம் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து ஆண்டவரே எங்களோடு அமர்ந்து எங்களோடு மனமிட்டு பேசி எங்களோடு உணவு அருந்தி எங்களுக்கு பக்த பலனாய் இருந்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, நேற்றைய பொழுதில் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்த பொழுதும் இரவு நேரத்திலே உமது அன்பு பிரசன்னத்தை தேடி வந்து உமது பிரசன்னத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய வல்லமை மிக்க கரத்தை உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்து என் மகனே மகளே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறவர் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராய் செயல்பட்ட ஒவ்வொரு நபரையும் எங்களுடைய திரு சமூகத்தில் இருந்து அகற்றி உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நல்ல நண்பர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. குடும்ப உறுப்பினர்களுக்காக உமக்கு நன்றி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க அவர்களை பழக்குவித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. சோர்வுற்று போய் இருந்த நேரத்திலே எங்களுக்குள் இருந்த சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி பலப்படுத்தும் ஆவியை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் பரிசுத்த ஆவியானவரோடு துணையாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபைக்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி. எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். குடும்பமாய் ஆசீர்வதிக்கின்றீர். தனிப்பட்ட முறையில் பெயரை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெயரிட்டு மகிழ்ந்த தெய்வம் நீர் அல்லவாம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதை பார்த்து நீர் பேர் மகிழ்ச்சி கொண்ட தெய்வம் அல்லவாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வது, நாங்கள் சந்தோஷமாக வாழ்வது, சாத்தான் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, சாத்தான் எளிதாக எங்களை பாவத்தில் விழ வைத்து விடுகிறான் சுவாமி. நாங்கள் அநேக முறை பாவம் செய்திருக்கின்றோம், குற்றம் புரித்திருக்கின்றோம், உம்மை மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம், உமது சொல் பேச்சு கேட்காதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம், தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய ஆத்மாவை கெடுத்து வைத்து இருக்கின்றோம், விபச்சாரம் செய்திருக்கின்றோம், கேலி கூத்துக்கு ஆளாய் இருக்கின்றோம். நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு எங்களுடைய உள்ளத்தை கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு தகப்பனே. இந்த நாளில் அனைத்து பாவங்களும் எங்களுடைய திரு கண் முன்பாக வந்து நிற்கிறது சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உமது தூய ஆவியின் பலத்தை எங்களுக்கு கொடுத்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திடவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆண்டவரே தூய உள்ளத்தோடு அணு தினமும் உம்மை தரிசிக்கக்கூடிய வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி
நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதுவரை உம்மை விட்டு வழி விலகி சென்றது போதும். உலகத்திற்கு பின்பாக சென்று எங்களையே நாங்கள் அழித்த நாட்கள் போதும். மற்றவருடைய வாழ்க்கையிலும் விளையாடிய நாட்கள் போதும். தகப்பனே, இனி வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் அமைதியோடு வாழவும், மகிழ்ச்சியோடு வாழவும், பொறுமையோடு இருக்கவும், பாவத்தை கண்டு ஓடக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாட்களிலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தம்பிமார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். வயது முதிர்ந்த நிலைமையில் இருந்தும் கூட உபவாசம் இருந்து ஜெபித்து அதில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணங்களை மற்றவர்களுக்கு உதவி செய்து, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து, என் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைதியற்ற சூழ்நிலையை மாற்றிடுவீராக. நிம்மதியை குலைத்து கொண்டு இருக்கக்கூடிய தீய செயல்களை எடுத்து மாற்றிடுவீராக. குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக. உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய நல்ல எண்ணங்களை புரிந்து அதன்படி செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நடத்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். செய்யக்கூடிய வேலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஜெப விண்ணப்பங்களை தகன பலியாய் ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடு உம்மை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்தி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் என் ஆண்டவரை தேடி நான் ஒவ்வொரு நாளும் வருவேன் என்று சொல்லி உம்மை கண் முன்பாக வைத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் தனியாக ஆசீர்வதிப்பீராக. விண்ணக ஆசீர்வாதங்களை பொழிந்தருள்வீராக. ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே, செல்வம் படைத்தவருடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பணத்துக்கு மேல் பணம் சேர்த்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அவை அனைத்தையும் கொண்டு போவது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொண்டு உதவி செய்யக்கூடிய உள்ளங்களை எழுப்பிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட மலை பிரதேசத்திலும் ஆண்டவரே, குளிர் பிரதேசத்திலும், வெயில் பிரதேசத்திலும், பனி பிரதேசங்களிலும் தொடர்ந்து உமது பணியை உற்சாகமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள் பணியாளர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இவர்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் தவறில் விழுந்து விடாதபடி பரிசுத்தத்தில் நிலைத்து இருக்கவும், என் ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் அவர்களுக்குள் கடந்து வரவும், விண்ணக பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அநேக மக்களை விண்ணகத்தை நோக்கி வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக பேரால் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் வீட்டில் இருந்தே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். மற்றும் பல நபர்கள் ஆண்டவரே, மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு கஷ்டத்தின் பெயரினால் மருத்துவரை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் அனைவரும் உம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். என் ஆண்டவர் என்னை தொடுவார். என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார். என் ஆண்டவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவார். என் ஆண்டவர் எனக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பார் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, ஞானத்தின் பிறப்பிடமே, இந்த நாளிலும் கூட நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ, மன அமைதியோடு வாழக்கூடிய அருளையும் வல்லமையையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.